சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ இந்தியன் மார்க்கெட்ல அடுத்த 6 மாசத்துல ஏகப்பட்ட ஐபிஓஸ் வரப்போகுதுங்க சார். கிட்டத்தட்ட அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய ஐபிஓவா இது இருக்கும் அப்படின்றாங்க. என்எஸ்சி, ஜியோ பிளாட்ஃபார்ம், ரேசர் பே, ஜெப்டோ அப்படின்னு பல பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஐபிஓ வரப்போறாங்க. இது இந்த இந்த ஐபிஓஸ் எல்லாம் மார்க்கெட்க்கு என்ன சொல்ல விரும்புறாங்க சார்? எந்த வேல்யூவேஷன்ல வராங்க அப்படின்றது ஒரு வெரி கிரிட்டிக்கல் ஃபார் அன் ரீட்டைல் இன்வெஸ்டர். ஏன்னா ஹையர் வேல்யூவேஷன்ல வரும்போது என்ட்ரி வேல்யூவேஷனே ஹையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஐபிஓ வரும்போது ஒரு யூஃபோரியா கிரியேட் ஆகும். மார்க்கெட்ஸ் வந்து ரெண்டு விஷயத்துல தான் டேங்கிள் ஆகும். ஒன்று வந்து ஃபியர், இன்னொன்று யூஃபோரியா ஆர் கிரீட் ஃபியர் அப்படி வச்சுக்கோங்க. யூஃபோரியான்றது ஒரு விதமான பரவசம். எல்லாரும் ஒரே ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிடுறா. இந்த ஐபிஓவை பண்ணியே ஆனோம். இந்த ஐபிஓவை நம்ம பண்ணலைன்னா நம்ம பெரிய நஷ்டத்துக்கு போயிடுவோம். எல்லாருக்கும் கிடைக்குது, நமக்கு கிடைக்கல. இந்த ஒரு இதுக்குள்ள போயிட்டாக்கா, இப்ப ரீசெண்டா பார்த்தோம் இல்லையா, ஸ்பேஸ் எக்ஸ் எவ்வளவு பெரிய ஐபிஓ, அது ஒரு 1.8 ட்ரில்லியன் வேல்யூவேஷன்ல வந்திருக்கு. என்னன்னா நரேட்டிவ் செட் பண்ணதோடைய எஃபெக்ட் அந்த ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணலைன்னா ஏதோ ஒரு பெரிய குற்றம் மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் அப்ளை பண்ணியே ஆகணும் உலகம் ஃபுல்லா. அந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணாட்டி நீ இந்த மார்க்கெட்ல இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு இது மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் ஆகும். இது வந்து புல் மார்க்கெட்ல நடக்கும். இப்போ யூஎஸ் வந்து புல் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் கரெக்டா வந்தா அவங்க ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஹை வேல்யூவேஷன்ல வந்தாலும் 1.8 ட்ரில்லியன் சைஸ் அந்த மாதிரி ஒரு வேல்யூவேஷன்ல வந்த போதும் மக்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. லிஸ்ட் ஆன போது எல்லாருக்குமே ப்ராஃபிட் கிடைச்சது. பட் ஆனா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வாங்கினவங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும். இதே மாதிரி எப்ப வரோன்றது தான் முக்கியம். யூஃபோரியாவோட பீக்ல வராங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா பல வருஷங்களுக்கு ரிட்டர்னே இல்லாம கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, வாரன் பஃபெட்டோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு. when the market is in fear, you should have the courage to buy. when the market is having courage and when they are euphoric, you should have the courage to sell. ஸோ இந்த ரெண்டு, இந்த ஃபியரையும் கிரீடியும், மார்க்கெட் கிரீடியா இருக்கும்போது எக்ஸிட் ஆயிடுங்க. அப்ப வர ஐபிஓஸ் எல்லாம் ரிஸ்கி தான். மார்க்கெட் ஃபியர்ஃபுல்லா இருக்கும்போது அப்ப வர ஐபிஓஸ்ல நாம கிரீடியா இருக்கிறது நல்லது. லேட்டஸ்ட் இப்போ கரண்ட் எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. இப்போ ரீசெண்டா வந்த ஐபிஓஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன்ல வரல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிஎம்ஆர் கிரீன்னு ஒரு ஐபிஓ வந்தது. சில ஐபிஓஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும் போதே 15-20% அந்த ரேஞ்சில் தான் லிஸ்ட் ஆச்சு ப்ராஃபிட். ஏன்னா வேல்யூவேஷன் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய லாஸ் வராது. ஏன் அந்த மாதிரி வேல்யூவேஷன் ஃபேர் வேல்யூ கிட்ட ஃபிக்ஸ் ஆச்சு? மார்க்கெட் பேர் மார்க்கெட். இந்த பார் மார்க்கெட்ல எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன்ல ஒருத்தரால வர முடியாது, எந்த கம்பெனியாலையும் வர முடியாது. ஸோ இப்போ ஐபிஓஸ் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பெரிய லாஸ் வராது. ஓரளவுக்கு ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, அவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னாக்கா ப்ராப்பரா இந்த இடத்துல என்ட்ரி வேல்யூவேஷன் ரீசனபிளா இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸும் ரீசனபிளா இருக்கும், சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. 2024ல ஒரு 65,000-70,000 கோடி ஐபிஓ வந்தது. பட் 50-60% சக்சஸ் ரேட் இருந்தது. எல்லாமே வந்து 60%, 70%, 80%லாம் லிஸ்ட் ஆச்சு. நான் 25ல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனி கிட்ட ஐபிஓ வந்தாங்க. 1.6 lakh crores ரைஸ் பண்ணாங்க. 24ல இருந்த யூஃபோரியாவோட கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ சக்சஸ் ரேட் குறைஞ்சுது. 25-30% ஆஃப் த ஐபிஓஸ் தான் சக்சஸ்ஃபுல்லா பாசிட்டிவா லிஸ்ட் ஆச்சு. இப்போ 26ல பாத்தீங்கன்னாக்கா வந்திருக்கிறதே ஒரு 28-30 கம்பெனி தான். ஸோ ரைஸ் பண்ணியிருக்கிறதே ரொம்ப கம்மி. 25-30,000 கோடி தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சக்சஸ் ரேட்டு கம்மியா இருக்கு. இது ஏன்? நம்மளுமே யூஃபோரியா இருக்கும்போது அதிகமா ஐபிஓ அப்ளை பண்றோம். ஏன்னா நிறைய வேல்யூவேஷன்ல வருது, ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறோம், ஏமாந்து போறோம். இப்போ ஓரளவுக்கு நார்மலா இருக்கு, வேல்யூவேஷன் ஃபேரா வராங்க. ஆனா இப்ப பயத்தினால வரமாட்டேன்றாங்க. இதை ரிவர்ஸ் பண்ணாக்கா யூ வில் மேக் ப்ராஃபிட்ஸ். சார், இப்போ நீங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. கிட்டத்தட்ட அடுத்த 6 மாசத்துல, ஆல்மோஸ்ட் 2026 ஜூன்ல இருக்கும். அடுத்த 6 மாசத்துல ஐபிஓ மூலமா 4 லட்சம் கோடி
ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. இப்போ இது வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருச்சுன்றதுக்கு ஒரு சிக்னலா இதை இன்வெஸ்டர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? எஸ், அதாவது மார்க்கெட் ரிகவர் ஆச்சோ இல்லையோ பாட்டமா இருக்கு. 18 மாசம் வந்து மார்க்கெட்ஸ் வேர் இன் சைட்வேஸ், டவுன்வர்ட், சைட்வேஸ் இப்படி இருந்திருக்கு. இந்த பீரியட்லயும் எக்கானமி ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. ஒன்று, growthல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏர்னிங்ஸும் 24-25ல டிராப் ஆன ஏர்னிங்ஸு 25-26ல ரிகவர் ஆயிருக்கு. அதுலேயும் எஸ்பெஷலி மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் இன்னும் ரிசீலியண்ட்டாக தான் இருக்கு ஏர்னிங்ஸ் growth. ஸோ இது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் மார்க்கெட்டுக்கு. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. நமக்கு வந்து 25 ஃபுல்லாக டேரிஃப் வாஸ் அ ரிஸ்க். ஸோ மார்க்கெட் வாஸ் கோயிங் த்ரூ அன்சர்டனிட்டி. அந்த சமயத்தில் அதனால தான் ஐபிஓஸ் கம்மியாச்சு. ஒரு ஃபியர் இருக்கிறதுனால டேரிஃப் எப்படி சால்வ் ஆகும் தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நான் 26 ஜனவரியில டேரிஃப் சால்வ் ஆச்சு. ஆனால் ஈரான் வார் ப்ரோக் ஆச்சு மார்ச்ல. ஸோ அதோட ஃபியர் ஒரு 3-4 மாசம் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இதோட எஃபெக்ட் இப்போ ஒரு பீஸ் டீல் வந்திருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த பீஸ் டீல் கரெக்டாக போச்சுன்னா தென் நம்மளுடைய பழைய நிலைமைக்கு நாம ரிகவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஹை. ஏன்னா டொமஸ்டிக்கா எக்கனாமி ஸ்ட்ராங், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு ஆயில் கிரைசிஸ் வந்ததுனால நமக்கு ஒரு இன்புட் காஸ்ட் சேலஞ்ச் வந்தது. அதனால மார்க்கெட் ப்ரோக் ஆச்சு. இந்த பீஸ் டீல் வந்ததுன்னா ஆயில் வில் செட்டில் டவுன் அட் லோயர் பிரைஸ். ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் growth ப்ரொஜெக்ஷன்ஸ் பிப்ரவரியில என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாலும் அது அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னா இந்த ஐபிஓஸ் வரதெல்லாம் ரீசனபிளி குட் வேல்யூவேஷன்ல வந்ததுன்னா இட்ஸ் குட். ஜெப்டோ வராங்க, நீங்க வந்து ரேசர் பே சொன்னீங்க, ரேசர் பே இஸ் கமிங், ஜியோ இஸ் கோயிங் டு பி எ பாசிட்டிவ் ஐபிஓ. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல டைமிங்ல வராங்கன்னு தோன்றது. ஏன்னா ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி ரிகவரி வரத்துக்கான சிக்னல்ஸ் இருக்கும்போது வராங்க. நெக்ஸ்ட் 6 months அந்த சிக்னல்ஸ் தான் இருக்கு. ஸோ இட்ஸ் குட் டைம். சார், இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் 2 வகையான கம்பெனிகள் வராங்க. ஒன்று எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸில் இருக்க என்எஸ்சி மாதிரி பெரிய கம்பெனிஸ் வராங்க. அதே நேரத்தில் growth ஃபோக்கஸில் இருக்க ஜெப்டோ, ரேசர் பே இந்த மாதிரி கம்பெனிஸும் வராங்க. இதை இன்வெஸ்டர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஐபிஓவில் போட்டாவே காசு பண்ண முடியும்னு நினைக்கிற மைண்ட் செட்டோடு வரணுமா, இல்லை இந்த கம்பெனிகளோட வேல்யூவேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரணுமா? எப்படி பண்ணுங்க சார்? கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வரணும். ஐபிஓ போட்டாலே ப்ராஃபிட் தான் கிடைக்கும், லிஸ்டிங் கெயின்ஸ்ன்னு வாங்க. லிஸ்ட் பண்ண உடனே நான் ப்ராஃபிட் பண்ணி வெளில வரணும். தட் இஸ் அ ட்ரேடிங் ஆட்டிடியூடு. எல்லா சமயமும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது. முதல் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்ச ஐபிஓவில் அலாட்மெண்ட்டே பெரிய சேலஞ்ச். பாதி கேட்டில் அலாட்மெண்ட்டே ஆகாது. அதுக்கப்புறமா அது நல்ல வேல்யூவேஷனில் வராங்களா, இன்வெஸ்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரா மாதிரி வேல்யூவேஷன் கொடுக்குறாங்களா கம்பெனிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேடிஎம் பார்த்தோம். வெரி ஹை வேல்யூவேஷன்ல வந்தாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் ஆகும்போது ஹெவி லாஸ்ல இருந்தாங்க. ரிகவரிக்கே ரொம்ப டைம் ஆச்சு. இன்ஃபேக்ட் ஜொமேட்டோ இப்போ எட்டர்னல் இருக்கும்போது லிஸ்ட் ஆகும்போது அதே ப்ராப்ளம்ஸ் தான் இருந்தது. ஸோ என்ட்ரி வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் யூஃபோரிக்கா இருக்கும்போது வர ஐபிஓஸ்ல என்ட்ரி வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு லிஸ்டிங் கெயின்ஸ் வந்தா உண்டு, இல்லைன்னா தே ஆர் கெட்டிங் ஸ்ட்ரக். அது ஒரு ட்ராப் ஆயிடுது. பட் இப்போ வரப்போற ஐபிஓஸ் நீங்க சொல்ற என்எஸ்சியா இருக்கட்டும், இல்லைனாக்கா ஜெப்டோ, ஜியோ வராங்க. இவங்கெல்லாம் ஒன்று ஸ்ட்ராங் பிராண்ட், வெரி குட் அண்ட் சவுண்ட் பிஸ்னஸ், குட் கேஷ் ஃப்ளோஸ், ரெவென்யூஸ் இருக்கு, ப்ராஃபிட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் தட் எந்த வேல்யூவேஷன்ல வராங்க. ரீசனபிளி குட் வேல்யூவேஷன், இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்குறோன்ற மைண்ட் செட்ல உள்ள மேனேஜ்மெண்ட், ப்ரமோட்டர்ஸ் அந்த ஒரு மைண்ட் செட்ல லிஸ்டிங்க்கு வந்தாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட், நியூ இன்வெஸ்டர்ஸ் கேன் ஆல்சோ மேக் சம் ப்ராஃபிட். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த வேல்யூவேஷன்ல வராங்கன்னு. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் டெஃபினட்டா தேவை. இது வந்து கரெக்ட் வேல்யூவேஷன் தானான்னு. லெட் அஸ் டேக் என்எஸ்சி as an எக்ஸாம்பிள். இப்போ என்எஸ்சி வந்து லிஸ்டிங்க்கு வரப்போறதா இப்போ வந்திருக்கு. அவங்களுக்கு ப்ரொமோட்டர் கிடையாது, இன்வெஸ்டர் செல் தான் ஃபுல்லாவே எல்லாமே. ஸோ மார்க்கெட் கேப்பே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி, 10,000 கோடி ப்ராஃபிட். இதுதான் எக்ஸ்பெக்டட். FY26க்கான எக்ஸ்பெக்டட் 10,000 crore ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு. ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா இபிஎஸ் இருக்கு. ஸோ இது 2,000 ரூபாயில் லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
அது ஐபிஓ பிரைஸ் 2000 ரூபாய் இருந்ததுன்னா 50 டைம்ஸ் பிரைஸ் ஏர்னிங்ஸ்ல வருது. தட் இஸ் அ ஸ்டாண்ட் அலோன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். பிரைஸ் டு புக் கிட்டத்தட்ட 14, 14, 15 டைம்ஸ் எக்ஸ்பென்சிவ். நவ் இதையே நான் ஸ்டாண்ட் அலோனா பார்த்தா வேணாம், ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ரிஸ்க். வேற ரிலேட்டிவா நான் பார்க்குறேன். ஆல்ரெடி பிஎஸ்சி இருக்கு, லிஸ்டட். ஸோ இட் இஸ் ட்ரேடிங் அட் 70 டைம்ஸ், 65, 70 டைம்ஸ்ல ட்ரேட் ஆகுது. இதோட ROI 32%, அதோட ROI 33%. அது 67 டைம்ஸ் பண்ணும்போது இவன் 45 டைம்ஸ்ல வரான். ரிலேட்டிவா பார்க்கும்போது என்எஸ்சியோடைய மார்க்கெட் சைஸ் இஸ் மச் பிகர் தேன் பிஎஸ்சியோட மார்க்கெட். கேஷ் மார்க்கெட் எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்எஸ்சி 90% ஆஃப் தி கேஷ் மார்க்கெட் இஸ் என்எஸ்சி. பிஎஸ்சியோட கேஷ் மார்க்கெட் இஸ் வெரி ஸ்மால். டெரிவேட்டிவ்ஸ் எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, டெரிவேட்டிவ்ஸ் குளோபலி இஸ் த லீடர். என்எஸ்சி தான் லீடர் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல. பிஎஸ்சி அவ்வளவு கிடையாது. இருந்துமே பிஎஸ்சிக்கு 67 டைம்ஸ் வேல்யூவேஷன் இருந்தது. எதனால? இன்னைக்கு வரைக்கும் மோனோபோலி மார்க்கெட்ல. லிஸ்டட் ஸ்பேஸ்ல ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி மட்டும்தான். ஸோ அதுக்கு வேல்யூவேஷன் அப்படி கொடுத்துருக்குதாங்க. இப்போ என்எஸ்சி வராங்க, ஸோ டியோபோலி ஆறுது. அண்ட் பிஎஸ்சியோடைய கம்மியான லிஸ்டிங்ல வந்தா, ஹைபாத்திசிஸ் 2000 ரூபாயில வராங்கன்னு ஒரு அசம்ஷன்ல 2000 ரூபாயில வந்தாங்கன்னா 45 டைம்ஸ் 46 டைம்ஸ்ல வருது. கம்பேரிட்டிவ்லி சீப்பர் தேன் பிஎஸ்சி. ஸோ சம்திங் இஸ் அவைலபிள் ஃபார் இன்வெஸ்டார். ஸோ இட் மே பி a குட் ஐபிஓ. 2000க்கு கம்மியா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி a killer. சப்போஸ் 1800ல வராங்கன்னு வச்சுக்கோங்க, தட்ஸ் a fantastic opportunity. இதே 2300, 400ல வந்தாங்கன்னா இட் பிகம்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ ரிலேட்டிவா இருக்கு. இதனாலதான் வேல்யூவேஷன் தெரியணும், வரும்போது தான் தெரியும். பட் இதெல்லாம் வந்து இட்ஸ் a குட் சைன். ஏன்னா மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு வீக்கா இருக்கும்போது வராங்க, ரிகவரி சிக்னல்ஸ் தெரியும் போது வராங்க. ஸோ ரீசனபிள் வேல்யூவேஷன்ல வருவாங்க. சார், இப்போ வந்து நீங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. 2024 டைம்லலாம் வந்த ஐபிஓஸ், ஃபார் மேக்ஸிமம் ஐபிஓஸ் 100% ரிட்டர்ன்லாம் கொடுத்தது. அதுக்கப்புறம் டவுன்ஃபால் சந்திச்சுது. இப்போ வர ஐபிஓஸ் ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி லிஸ்டிங்ல பெருசா கெயின் இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி ஐபிஓஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அதை வெல்த் கிரியேஷனுக்காக வச்சுக்கணுமா, இல்ல அப்பவே செல் பண்ணிட்டு போயிடலாமா ஐபிஓல வாங்குறது? சிம்பிள். திருப்பி நீங்க என்ட்ரி வேல்யூவேஷன் கரெக்டா தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் சிஎம்ஆர் கிரீன் இப்ப வந்திருக்கு, ரீசனபிள் ஒரு 15% பிரீமியம்ல தான் லிஸ்ட் ஆச்சு. இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் என்னால வச்சுக்க முடியும்னா நான் கீழே வந்தாக்கா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா லிஸ்டிங் ஆகும்போது ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன்ல வந்திருக்காங்க, எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கு, எனக்கு பயம் இல்லை. இது மாதிரி பார்த்து பண்ணாக்கா, எக்ஸகன் நியூட்ரிஷன் அப்படின்ற வந்தாங்க இல்லையா, ஸோ ரீசனபிள் வேல்யூவேஷன்ல வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபால், மார்க்கெட் உயர்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஒரு ஃபால் வருதுன்னாக்கா நான் ஆட் பண்ண முடியும், தைரியமா உட்காரலாம், எனக்கு பயம் இல்லை. இதே எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ல எடுத்த இன்னோவேஷன் ஒருத்த வந்திருக்கா, -40% ஆல்ரெடி. ஸோ எடுக்கும் போதே லாஸ் டு த இன்வெஸ்டர். ஸோ ப்ராப்ளம் எங்க? வேல்யூவேஷன்ல. ஸோ வேல்யூவேஷன் கரெக்டா ஒருத்தர் அட்வைஸ் பண்ணி இது ரீசனபிள் வேல்யூவேஷன் தான், என்டர் ஆயிக்கோங்கன்னு என்டர் ஆன பிறகு அதை வெல்த் கிரியேஷனுக்கு விட்டாக்கா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா பிசினஸ் பொட்டென்ஷியல் இருக்கு, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க தெரியணும், ஆர்டர் புக் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களுடைய ROI ஸ்ட்ராங்கா இருக்கு, growth இருக்கு, மார்க்கெட் ஸ்கேலபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுட்டு நான் அந்த ஐபிஓக்குள்ள போய் எனக்கு அலாட்டும் ஆச்சுன்னா அதுவே பெரிய அதிர்ஷ்டம் தான். இன்னைக்கு அலாட்மெண்ட்டும் ஆச்சுன்னா, ஃபேர் வேல்யூவும் இருந்ததுன்னா, லிஸ்டிங் கெயின்ஸ் இல்லைனாலும் ஐ வில் சிட். கிடைச்சா, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் இதை ஆட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னா, இஃப் CAGR 25%, 30% கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்ததுன்னா வச்சுக்கிறது தான் நல்லது. சார், இப்போ வந்து ஐபிஓக்கு ஒரு பெரிய மோகம் வந்து அதாவது கோவிடுக்கு அப்புறம் தான் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், ஐபிஓ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷனும் ஜாஸ்தி ஆகுது. இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஐபிஓக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேல்யூவேஷன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க. வேல்யூவேஷன் தவிர்த்து வேறு என்னெல்லாம் பார்த்துட்டு அவங்க உள்ள அப்ளை பண்ணணும் சார்? இதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னே வச்சுப்போம். எங்களுக்கு நாலேஜும் இல்லை, ஃபைனான்சியல் அட்வைசருக்கும் எனக்கு இல்லை. ஜென்ரலாக பார்த்தாலே புரியணும்ல. சந்தை பேராசைப்படும் போது தவிர,
அது பார்த்தாலே தெரியும். எல்லாரும் ஓடுறாங்க. உலகமே ஒரு தேடின்னு ஓடுறது. அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சந்தையில அச்சம் இருக்கா? வாங்க. அதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இருக்கிற நிலைமை இன்னைக்கு சந்தை கொஞ்சம் அச்சமா தானே இருக்கு. 10 மாசமா 15 மாசமா ஒன்றும் பெருசா ஆக்ஷன் இல்ல. இந்த சமயத்துல வர ஐபிஓஸ கொஞ்சம் சீரியஸா ஸ்டடி பண்ணுங்க. இதுல நல்ல முத்து கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேர் மார்க்கெட்ல ஒருத்தர் ஐபிஓ வரணும்னா அவனுக்கு தைரியம் வேணும். வேல்யூவேஷன் கிடையாதுன்னு தெரியும். மார்க்கெட் வேல்யூவேஷன் கொடுக்க போறது இல்லை, ஃபேர் வேல்யூ கிட்ட தான் கொடுக்கும். ஸோ இப்போ ஐபிஓ வரவனுக்கு காசு, அது ப்ரமோட்டரை பத்தி சொல்றேன், பணம் சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ஹை வேல்யூவேஷன்ல வித்து நான் காசாக்கணும்னு நினைச்சு வரவே இப்போ வர முடியாது. இந்த மார்க்கெட் அவனுக்கு இல்லை, அவங்க எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவன் சீரியஸாவே அவன் பிசினஸ்க்கு growth இருக்கு, கேபிட்டல் தேவைப்படுது, எக்ஸ்பான்ஷனுக்கு ஃபண்ட்ஸ் வேணும், ஸோ நான் மார்க்கெட்டுக்கு வரேன், மார்க்கெட் என்ன பிரைஸ் அக்செப்ட் பண்ணுதோ அந்த பிரைஸ்க்கு நான் வரேன், இப்படி வருவாங்க. ஏன்னா இது பேர் மார்க்கெட். இந்த இடத்துல என்னுடைய பர்பஸ் ஆஃப் கமிங் டு மார்க்கெட், கேபிட்டல் ரைஸ் பண்றதோட பர்பஸ் எக்ஸ்பான்ஷன், பிசினஸ் growth, இதுக்கு தான் நான் வரேன். ப்ரமோட்டரா என்னுடைய ஸ்டாக்கை டைல்யூட் பண்ணிட்டு காசு பண்ணணும்னு நான் வரல. இந்த மாதிரி ஐபிஓஸ்ல தைரியமா பண்ணலாம். இது டைம். உடனே லிஸ்டிங் கெயின்ஸ்க்குன்னு வரக்கூடாது. ஒரு 3-4 இயர்ஸ் இருந்தாக்கா இவென்ச்சுவலி என்னோட பணம் அது எனக்கு ஒரு காம்பவுண்ட் ஆகணும். 15% 20% காம்பவுண்ட் ஆகுதுன்னா தான் நான் இந்த மார்க்கெட்டுக்கு வரணும். அதுதான் ரிஸ்க் டு ரிவார்டு. அதுக்கு என்ன தேவையோ அது எனக்கு தெரியணும். அப்போ வேல்யூவேஷன் ரீசனபிளா இருக்கா? இந்த மாதிரி மார்க்கெட்ல பாசிபிலிட்டி ஆஃப் ரீசனபிள் வேல்யூவேஷன் இஸ் ஹை. 24ல அப்படி இல்லை. 24ல ரெண்டுமே இருந்தது, வெரி ஹை வேல்யூவேஷன், வெரி ஹை லிஸ்டிங். அது ஒரு சைக்கிள், காசு பார்த்தாங்க. இன்னைக்கு ரீசனபிள் வேல்யூவேஷன், குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மணி, பிகாஸ் நல்ல கம்பெனிஸ் வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஜஸ்டிஃபை பண்ண முடியாத வீக் கம்பெனிஸ் பேர் மார்க்கெட்ல ஐபிஓ வர முடியாது, மார்க்கெட் அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா ஃபியர் இருக்கு, எல்லாரும் பணத்தை போட போறது இல்லை, பார்த்து தான் போட போறாங்க. ஸோ லிஸ்டிங், அதுதான் நான் சொன்னேன். 26ல பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 months ஆயிடுச்சு. இப்போ 26ல கேலண்டர் இயர் 2020 6 மாசம் ஆச்சு, லிஸ்டிங் கம்மி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேட் கம்பெனிஸ் கமிங் ஃபார் லிஸ்டிங் ஃபில்டர் அவுட் ஆயிடுத்து. ரீசனபிளி குட் கம்பெனிஸ் வித் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், குட் அப்ஜெக்டிவ்ஸ், ப்ரமோட்டர் காசு பார்க்கறதுக்கோசரம் வரல ஐபிஓ. என் பிசினஸ் growthக்கு நான் வரேன், எனக்கு கேபிட்டல் கொடுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை எடுத்துக்கணும். அப்போ வர ஐபிஓல ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஐடியாவோட இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருக்கலாம். இப்போ காசு வச்சிருக்கிறவங்க பொறுமையா பார்த்து வேல்யூவேஷன் ரீசனபிளா இருந்ததுன்னா இங்க பண்ணுங்க. இப்பயே நடைமுறை வரப்போறதை கூட விட்டுருங்க, இப்பயே வந்துட்டு இருக்கு. நம்ம பேசின எக்ஸாம்பிளே தான், சிஎம்ஆர் கிரீன் ஒன்று பேசினோம், ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் ஒன்று பேசினோம். இதெல்லாம் சின்ன சின்ன ஐபிஓஸ், மெயின் போர்டு ஐபிஓ தான், எஸ்எம்இ கூட இல்லை, சின்ன ஐபிஓஸ். அதுவே ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன்ல வர முடியுது, அவங்க தான் பண்ண முடியும் இப்போ. ஏன்னா மார்க்கெட்டோட எக்கோசிஸ்டம் இப்போ அப்படி இருக்கு. இங்க வாங்க, இங்க பயந்து போகாதீங்க. திருப்பி ஒரு புல் மார்க்கெட் வந்த பிறகு அங்கதான் நான் வருவேன்னா எக்ஸஸ் வேல்யூவேஷன்ல வரீங்க, ரிஸ்க் அதிகம். தேங்க்யூ சார். நன்றி.